بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லவன் ரஹ்மானை போற்றி புகழ்ந்து நற்குணங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நம் உயிரிலும் மேலான தலைவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக அல்லாஹு தாலா என் மீதும் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய ஹுதுபாவை கேட்பதற்காக அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரமில்லாத முடிவடையக்கூடிய வாழ்க்கையாக தந்து இந்த வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதையெல்லாம் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவின் மூலம் தெளிவாக வழிகாட்டி எச்சரித்து அற்பமான இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் எதையெல்லாம் அதிகமாக செய்தால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய பரிசாக சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக முஃமின்கள் இருக்கணும். உண்மையாக இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள், முஃமின்கள், குறிப்பாக குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய, ஏகத்துவத்தை பின்பற்றக்கூடிய கொள்கை சகோதரர்கள் அனைவரும் அதிகமாக தவறு செய்யக்கூடிய அல்லது பெரிதாக அலட்டிக்கொள்ளாத, கொஞ்சம் கவனஈனமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய குத்துபாவிலே உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நம்ம நிறைய சொர்க்கம் போகணும் என்பதற்காக பல அமல் இபாதத்துகளில் ஈடுபடுறோம், நிறைய தர்மங்கள் கொடுக்கிறோம், வேற பல அமல்களில் ஈடுபடுறோம். சரி, ஹராமான காரியங்களிலே ஈடுபடக்கூடாது என்பதிலே ரொம்ப கவனமாக இருக்கிறோம். எந்த அளவுக்கென்றால் ஒரு ஷிர்க் நடந்துடக்கூடாது, ஒரு பித்அத் நடந்துடக்கூடாது என்று நிறைய பார்த்து ரொம்ப கவனஈனமாக ஒரு பலவீனமான செய்தியை கூட ரொம்ப அவதானித்து இந்த லைஃபான செய்தியிலிருந்து நான் எந்த அமலையும் செய்து பித்அத்துகளை செய்து மார்க்கத்துக்கு முரணாக நடந்துவிடக்கூடாது என்பதிலெல்லாம் எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்கிறோம். நிறைய பேர் இதிலெல்லாம் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். மிக முக்கியமாக நான்
என்னை பெற்றெடுத்து என்னை ஆளாக்கிய என்னை வளர்த்தெடுத்த என்னுடைய தாய் என்னுடைய தந்தை எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்திலே எப்படி நடந்து கொள்கிறோம் என்று பார்த்தால், ஏகத்துவத்தை எடுத்து சொல்வதில் ஊருக்கே முக்கியமாக இருந்தவர்கள், உலமாக்கல்ல இருந்து தாய்க்கல்ல இருந்து சரி ஊரில் கொள்கையை பரப்புவதற்கு மிக முக்கியமான முக்கியஸ்தர்களாக இவர்கள் இருந்தார்கள். பள்ளியை கட்டுவதற்கு இவர்கள் தான் முக்கியமானவர்களாக இருந்தார்கள். ஊருக்கு சேவை செய்வதில் இவர்கள் தான் முக்கியமானவர்கள். பள்ளிக்காக பாடசாலைக்காக ஊருக்காக செலவழிப்பதில் இவர்கள் தான் பெரிய தனவந்தர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தன்னுடைய சொந்த தாய் தன்னுடைய சொந்த தந்தையுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை பின்பற்றுகிறார்கள் என்று பார்த்தால் நிறைய பேர் இதிலே தோல்வி அடைந்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 31வது அத்தியாயம் சூரா லுக்மான் 14வது வசனம் அல்லாஹு தஆலா பெற்றோர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே எப்படி இறைவன் சொல்லி காட்டுகிறான் என்றால், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி, நாம் மனிதனுக்கு நல்லுபதேசம் செய்தோம் தனது பெற்றோர்களை பற்றி. ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன், ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்திலே சொல்லி காட்ட நேரம் நாம பெற்றோரை பற்றி நம் நல்லுபதேசம் செய்தோம். ஹமலத்ஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன், அந்த தாய் அந்த பிள்ளையை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு மிகவும் வருத்தத்தோட மிக பெரிய சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த தாய் பெற்றெடுத்தால் சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் இறுதியாக அந்த வசனத்திலே சொல்லுகிறான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக். சுபஹானல்லாஹ், குர்ஆன்ல நீங்க இதே மாதிரியான வசனத்தை பெற்றோரை தவிர வேற யாருக்கும் இறைவன் பயன்படுத்தியதாக பார்க்க மாட்டீங்க. எனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து, நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். எனக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பு சொல்லுகிறான், எனக்கும் உன்னை பெற்ற உன் பெற்றோர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கணும் என்று மனிதனுக்கு அல்லாஹ் நல்லுபதேசம் செய்கிறான். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன்னை பெற்று ஆளாக்கி வளர்த்தெடுத்த தன் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த பெற்றோரை சரியாக பராமரிக்கிறார்கள். சரி, நாம நிறைய பேர் சும்மா சின்ன பிள்ளைகளிடத்திலே கேட்டால் கூட பொதுவாக பெற்றோர்களுக்காக நாம் என்ன பிரார்த்தனை செய்யணும், பெற்றோர்களுக்காக என்ன செய்யணும் என்றால் நாம் தொழுகிறோம், பெற்றோருக்காக அதிலே துவா செய்கிறோம் என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். பெற்றோருக்காக என்ன பிரார்த்தனை என்ன துவா சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா கூட பாடமாக்கி வச்சிருப்பாங்க. இந்த தூங்கும் முன்னாடி ஓதுற துவா என்ன, மஸ்ஜிதுக்குள்ள வரும்போது ஓதுற துவா என்ன, சரி இது மாதிரி தாய் தந்தைக்காக செய்யற துவா என்ன, இப்படி கேட்டால் எல்லா பிள்ளைகளும் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, எல்லாருக்கும் இந்த துவா தெரியும். பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாருக்கும், இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இந்த துவா உண்மையான அர்த்தம், ஆழமான உணர்வு இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த துஆவுடைய உண்மையான அர்த்தத்தை, ஆழமான அர்த்தத்தை சரியாக ஒருத்தர் புரிந்து அந்த உணர்வோடு அந்த துஆவை அவர் ஓதினாராக இருந்தால் நிச்சயமாக கண்ணீர் வடிக்காமல் அந்த துஆவை அவரால் கேட்க முடியாது. சுஜூதுல இருந்து இந்த துஆவை அவர் கேட்டால் திரும்ப 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 கேட்டுட்டு இருப்பார். தலையை தூக்குவதற்கு அவருக்கு மனசு வராது. ஏண்டா அந்த அர்த்தம் தெரியாமல் பெற்றோருக்கு நன்றி செலுத்தணும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன் நன்றி செலுத்தணும், எப்படி நன்றி செலுத்தணும், இதை புரியாமல் நாம் இருந்தோம் என்றால் நாம் உண்மையான இறைவனுக்கு பொருத்தமான அடியார்கள் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? தொழுவது, நோன்பு பிடிப்பது, குர்ஆன் ஓதுவது, சதக்கா கொடுப்பது மட்டுமல்ல இஸ்லாத்திலே அமல். அது மட்டுமில்ல நன்மையை தரக்கூடிய செயல்கள்.
சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான செயல். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வர்றார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் புகாரி அவர்கள் 527வது செய்தியாக பதிவிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வர்றார். வந்து அவர் அதாவது ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறது எப்படி என்றால், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நான் எந்த அமலை செய்தால் மிக மிக பிடிக்கும்? எப்படி கேட்கிறான்னு பாருங்க. ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த செயல் சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. அல்லாஹ்வுக்கு ரொம்ப எது பிடிக்கும் தெரியுமா? இறைவனை வணங்குவது, அவனை தொழுவது, நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுவது, அவனை வணங்குவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக 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 பிடித்தது. அப்போ ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருக்கணும்? தொழுகையை சரியாக நிறைவேற்றக்கூடியவராக, சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தர் எப்படி இருக்கணும்? ஐவேளை தொழுகை, கடமையான தொழுகையை நேரத்துக்கு முறையாக நிறைவேற்றக்கூடியவராக, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதை விளங்கி அதை சரியாக செய்யக்கூடியவராக இருக்கணும். அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்துல திரும்ப கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அதுக்கு பிறகு என்ன, ரெண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், உன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை வணங்குவது முதலாவது. ரெண்டாவது என்ன? தாய் தந்தையை கண்ணியமாக நடத்துவது, அவர்களுக்கு மதிப்பளிப்பது, அவர்களுக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, நல்ல முறையிலே அவர்களை பார்த்து கொள்வது. சுப்ஹானல்லாஹ். மூணாவதாக அவர் திரும்ப கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அதுக்கு பின்னாடி என்ன? இப்ப ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில் தான் இந்த ரெண்டாவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தாய் தந்தைக்கு நல்லுபகாரம் செய்தல் என்று, மூணாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னது தான் ஆச்சரியத்துக்குரியது. என்ன சொன்னாங்க? திரும்ப என்ன, அதுக்கு பிறகு என்னன்னு கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருத்தர் உயிரை கொடுத்து போராடுகிறாரா இல்லையா? யுத்த களத்திலே போய் இறைவனுக்காக, மார்க்கத்துக்காக என்று தன் உயிரையும் துச்சமென மதித்து இறைவனுக்காக அவர் போராடுகிறாரா இல்லையா? இந்த போராட்டம் இருக்கிறதே, ஜிஹாது களத்திலே குதித்து அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக யுத்தம் செய்வது இருக்கிறதே, இது மூணாவது. அன்பு சகோதரர்களே, உயிரையே ஒருத்தர் கொடுக்க நினைச்சு எல்லாத்தையும் முட்டுட்டு நான் மௌத்தாகினாலும் பரவாயில்லை என்று தன் உயிரையும் துச்சமென மதித்து ஒருத்தர் யுத்த காலத்தில் போய் அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக யுத்தம் செய்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அமல், எப்படிப்பட்ட ஒரு இபாதத். இந்த இபாதத்துக்கு மூணாவது இடமாம் பெற்ற தாய், சுமந்த தாய், பாலூட்டிய தாய், தன்னை வளர்த்த தந்தை, தன்னை ஆளாக்கிய தந்தை, இந்த தாயையும் தந்தையையும் சரியாக பராமரிப்பதற்கு, அவர்களை மனது நோகடிக்காமல் பார்த்து கொள்வதற்கு அல்லாஹ் கொடுக்கிறது ரெண்டாவது இடம். தன்னை வணங்குவதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு முக்கியமான அமலை, இபாதத்தை வைத்திருக்கிறான் என்றால் அது தாயும் தந்தையும். குர்ஆனுடைய வசனத்திலே 17வது அத்தியாயம் சூரா அல் இஸ்ரா 23வது வசனம், 24வது வசனம், இந்த ரெண்டு வசனங்களும் பெற்றோருடைய பெருமதியை பற்றி இறைவன் சொல்லித் தருகிறான். நானும் நீங்களும் பெற்றோர் என்றாலே, தாய் தந்தை என்றாலே, அவர்களுடைய பெருமதி என்றாலே பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன நினைவு வரும்? யாரை பத்தி சிந்திப்போம்? சின்ன பிள்ளைகளை பற்றி, அல்லது பாடசாலை மாணவர்களை பற்றி, அல்லது இளைஞர் யுவதிகளை பற்றி. இவர்களுக்குத்தான் பெற்றோருடைய பெருமதியை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். பாடசாலை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உம்மா வாப்பாட பெருமதி தெரியாது. தாய் தந்தை பற்ற கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க சொல்லிக் கொடுக்கணும் என்று பெற்றோரை மதித்தல், பெற்றோரை கண்ணியப்படுத்துதல் என்று வந்தாலே நாம் யாரை முக்கியத்துவப்படுத்துறோம்? இளைஞர்களை, யுவதிகளை, மாணவர்களை, சின்ன வயசுல உள்ளவர்களுக்கு தான் அது முக்கியம் என்று நினைக்கிறோம். அதை விட யாருக்கு முக்கியம் தெரியுமா?
இறைவன் அதிகமாக யாரை முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறான் தெரியுமா? இந்த குர்ஆன் வசனத்தை ஆழமா கவனிங்க. 17வது அத்தியாயம் சூரா அல் இஸ்ராவின் 23வது வசனம். அல்லாஹ் யாருக்கு சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளையை பாருங்க. வகலா ரப்புக, உம்முடைய இறைவனுடைய கட்டளை, அல்லா தஅபுது இல்லா இய்யா, இறைவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, ரப்பினுடைய கட்டளை இது. இறைவன் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விடயம், அல்லாஹ்வை தவிர நீங்க யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிடக்கூடாது, இறைவனை தவிர யாரையும் வணங்கிவிடக் கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் வணங்கிவிடக் கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அதனோடையே சேர்த்து வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நல்லுபகாரம் செய்யுங்கள், அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாருக்கு இதை சொல்லுகிறான்? தொடர்ந்து இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. யாருக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களோடு இருக்கும் போது அவர்கள் முதுமையை அடைந்தால், உங்களிடத்திலே இருக்கும் போது அவர்கள் வயசாளிகளாக மாறினால். என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே? ஒரு காலம் இருக்கும், உம்மா வாப்பா கிட்ட பிள்ளைகள் இருக்கும், பிள்ளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறது வாப்பா, சமைச்சு கொடுக்கிறது உம்மா, மருந்து கொடுக்கிறது உம்மா, கூட்டிட்டு போறது வாப்பா, பராமரிப்பு பெற்றோர்கள், உம்மா வாப்பாக்கு கீழே பிள்ளைகள். இப்படி ஒரு காலம். அல்லாஹ் இங்க சொல்றது எதை தெரியுமா? இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர, உங்களோடு இருக்கும் போது அவர்கள் வயசாளிகளாக மாறினால் என்றால் ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், எந்த உம்மா வாப்பா புள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தார்களோ அந்த புள்ள இப்ப உம்மா வாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டிய காலம் வரும். எந்த வாப்பா பயணம் கூட்டிட்டு போனாரோ செலவழித்தாரோ அந்த வாப்பாவுக்காக மகன் செலவழிக்க வேண்டிய ஒரு காலம் வரும். எந்த உம்மா சாப்பாடு தீத்தி விட்டாவோ ஊட்டி விட்டாலோ அந்த தாய்க்கு பிள்ளைகள் ஊட்டி விட வேண்டிய ஒரு காலம் வரும். எந்த பெற்றோர்கள் பிள்ளைக்கு காய்ச்சல் என்ற உடனே சுகையினம் என்ற உடனே பதறி போய் மருத்துவ சாலைக்கும் வைத்தியர்கிட்டையும் எடுத்துட்டு போய் பிள்ளைக்காக மருந்து எடுத்தார்களோ அதே மாதிரி ஒரு காலம் வரும். அந்த பிள்ளைகள் உம்மாவுக்கு நோய் என்ற உடனே உம்மாவுக்கு காய்ச்சல் என்ற உடனே புள்ள வைத்து மருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு காலம் வரும். இப்படிப்பட்ட காலம் வரும். அப்பதான் ரப்பு சொல்றான், உங்களிடத்திலே இருக்கும் போது அவர்கள் வயசாளிகளாக மாறினால் அஹதுஹுமா அவு கிலாஹுமா. சும்மா அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அவர்களில் ஒருத்தர், அஹதுஹுமா அவு கிலாஹுமா, அல்லது ரெண்டு பேரும். படைத்த ரப்பு எந்த ஒரு வார்த்தையும் வீணாக பேசுவதில்லை சகோதரர்களே. ஏன் அல்லாஹ்க்கு பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருக்கும் போது வயசாளிகள் ஆகினால் என்று ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போகாமல் ஒருவரோ அல்லது ரெண்டு பேருமோ என்று ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா? பெரும்பாலும் உங்களை கருவிலை சுமந்த தாய், உங்களை பெற்றெடுத்த தாய், உங்களுக்கு பாலூட்டிய தாய், உங்களுக்காகவே வாழ்ந்த அந்த தாய், உங்களுக்காக செலவழித்த தந்தை, உங்களுக்காகவே வாழ்ந்த அந்த தந்தை, நீங்கள் அவர்களை பராமரிக்கும் காலம் வரும்போது பெரும்பாலும் ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் மரணித்திருப்பார்கள் சகோதரர்களே. அவங்க வயசாளிகளாக ஆகும்போது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேருமோ அல்லாஹ் சொல்ற காரணம், பெரும்பாலும் ரெண்டு பேருமே உயிரோட கிடைக்கிறது என்பது மிகப்பெரிய பாக்கியம். லேசில் அப்படி யாருக்கும் கிடைக்காது. உம்மா வாப்பா ரெண்டு பேரும்
வயசாளிகளாக உயிரோடு இருந்தால் ஒரு பிள்ளைக்கு அது மிகப்பெரிய பாக்கியம். ஆனா அப்படி எல்லாருக்கும் கிடைக்காது. திருமணம் முடிக்க முன்னாடியே வாப்பா இறந்திருப்பார், மௌத்தாகி இருப்பார், சில வேளை உம்மா மௌத்தாகி இருப்பாங்க. ஆனால் நாமும் திருமணம் முடித்து நமக்கும் பிள்ளைகள் கிடைத்து நாமும் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு குடும்பமாக வாழும்போது நம்மோடு நம்முடைய தாய் உயிரோடு வாழுகிறார்கள் என்றால், நம்மோடு நம்முடைய தந்தை உயிரோடு வாழுகிறார்கள் என்றால் இறைவன் தந்த மிகப்பெரிய அருள் என்று நினைக்கணும். அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை திருப்திப்படுத்தி அதன் மூலம் சொர்க்கம் போகணும் என்று நினைக்கணும். ஏன்? அந்த தாயுடைய தந்தையுடைய திருப்தியில் தான் படைத்த ரப்பு அவனுடைய திருப்தி இருக்குது. அன்பு சகோதரர்களை, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கொள்கை சகோதரர்களுடைய குடும்பங்களிலே எத்தனை பேர் தன்னுடைய சொந்த உம்மாவை உண்மையாக நேசிக்கிறோம்? உண்மையாக எத்தனை பேர் அல்லாஹ் சொன்ன மாதிரி வபில் வாலிதைனி இஹ்சானா, அந்த பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மாதிரி எத்தனை பேர் உம்மா வாப்பாவுடைய மனசை சந்தோஷப்படுத்தி வாழுகிறோம்? அல்லாஹ் சொல்றான், 2 பேர்ல ஒருத்தர் அல்லது 2 பேரும் உயிரோடு இருந்தால் ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களுக்கு நீங்க தமிழ் மொழிபெயர்ப்பை எடுத்து வீட்டில் பாருங்க. கொஞ்சம் இன்றைக்கு குத்துபா முடிந்த பின்னாடி குர்ஆனை எடுத்து இந்த சூரா 17வது அத்தியாயம் அல் இஸ்ரா 23வது வசனத்தை புரட்டி இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை பாருங்கள். நிறைய பேர் எப்படி தெரியுமா விளங்கி வச்சிருக்கிறோம்? ஃபலா தகுல் லஹுமா உஃப் நிறைய பயான்ல கேட்டிருக்கிறோம், நிறைய மௌலைமார்கள் சொன்னதை கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் நிறைய பேருக்கு தெரியும். தாய்க்கு சீ என்று கூட தந்தைக்கு சீ என்று கூட சொல்லக்கூடாது என்பதுதான் குர்ஆன் வசனம். அரபுல உஃப் அப்படி என்றால் தமிழ்ல நமக்கு விளங்குறதுக்கு முடியுமான அளவுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சீ என்று கூட சொல்லிவிடாதே. சரிதானே? இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அரபு படித்தவர்களுக்கு அல்லது அரபு நாடுகளில் போய் வாழ்ந்தவர்களுக்கு, அந்த நடைமுறை தெரிந்தவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். உஃப் என்று சொல்வது ஒருத்தரை நிப்பாட்டுவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு அர்த்தம். உஃப் அப்படின்னா நிப்பாட்டுங்க. இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தந்தைமார்கள் வயசாளிகள் பெற்ற வாப்பா புள்ள இப்ப பெரிய ஆள், பெரிய வியாபாரி அல்லது பெரிய அந்தஸ்துல இருக்கிறார். ஏதாவது வாப்பா சொல்லுவார், மகன் நீங்க நிப்பாட்டுங்க, உங்களோட வேலையை பார்த்துட்டு இருங்கன்றுவார். நீங்க எதுக்கு எல்லாத்திலையும் மூக்க நுழைக்க வர்றீங்கன்னு கேட்பார். இதுவும் ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களை உஃப் என்று கூட சொல்லக்கூடாதுண்டா, நிப்பாட்டக்கூடாதுன்னு அர்த்தம். அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைக்கு என்று ஆசையிலே ஆர்வத்திலே அறிவுரை சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன வாப்பா தெரியும், உங்களோட வேலையை பார்த்துட்டு இருங்க புள்ள சொல்லக்கூடாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாகவும் இருக்கலாம், அவர் உங்கள் தந்தை. நீங்க இன்றைக்கு உலகத்தில் எந்த அந்தஸ்திலையும் இருக்கலாம், அவர்கள் உங்களுடைய தாய். அல்லாஹ் சொல்றான், அவர்களை உஃப் என்று கூட சொல்லி விடாதீர்கள் என்றா. யாரும் சீ என்று போய்த்து சொல்றதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உம்மாக்கு முன்னாடி போய்த்து சீ அப்படின்னு உம்மாக்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். ரப்பு சொல்லுவது அந்த வாயால சொல்ற சீ என்ற வார்த்தையை அல்ல. அவர்களை தடுக்க கூடாது, நிப்பாட்ட கூடாது. பேசுங்க, நீங்க சொல்லுங்க, வாப்பா நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஒரு புள்ள செய்ய வேண்டிய காரியம் இதுதான். அன்பு சகோதரர்களே, பிள்ளைகள் சின்னத்தில் இருக்கும் போது எப்படி அவர்களுக்கு எது சரி எது பிள்ளைன்னு தெரியாதோ, எந்த இடத்துல அழணும் என்று தெரியாதோ, அவர்கள் கத்தி அழுதுருவாங்க. பஸ்ல போனாலும் புள்ள அழுந்துரும். இது பஸ், எல்லாரும் பாக்குறாங்க, அழக்கூடாதுன்னு புள்ளைக்கு தெரியாது. சின்ன புள்ள, குழந்தை புள்ள, உம்மா வாப்பாக்கு தான் தெரியும் இது புள்ள அழுகுது, நாம தான் சமாதானப்படுத்தணுமே தவிர ஏன் பஸ்ல அழுகுறான்னு புள்ளைய அடிக்க இயலாது. 1.5 வயசு புள்ள திடீரென்று சிறுநீர் கழிச்சிரும். என்ன ஏண்ட உடுப்புல சிறுநீர் கழிச்சிட்டு என்று புள்ளைய போட்டு அடிக்க இயலாது. உம்மா வாப்பாக்கு தான் தெரியணும் இது சின்ன புள்ள, இன்னும் தெளிவு போதாது, இன்னும் விளப்பம் போதாதுண்டு. எப்படி சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு சில விடயங்களிலே தெளிவில்லையோ, அறிவில்லையோ,
அதே மாதிரி வயசாக 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 பெற்றோர்களுக்குள்ள மாற்றம் வரும். வயது முதிர்ந்தவர்களிடத்திலே அந்த வயசான உம்மா கிட்ட, அந்த வயசாளி வாப்பா கிட்ட என்ன மாற்றம் வரும் தெரியுமா? அவர் கொஞ்சம் கத்துவார். இயல்பு இயல்பு. நான் வயசாளியாகினால் கூட, நானும் ஒரு வயசாளியாகி முதியவராகினால் நானும் இப்படித்தான். இதை புரியணும். கத்துவார்கள். ஆனா இன்றைக்கு பிள்ளைகளுக்கு என்ன, இந்த வாப்பாக்கு வேலை கத்தி கத்தி எந்த நேரம் வீட்டுல முசீபத்து, நிம்மதி இல்லைண்டு தன்னை பெற்ற தந்தை கொஞ்சம் கத்தி பேசுற நேரம், கொஞ்சம் சத்தமா பேசுற நேரம், கொஞ்சம் ஏதாவது சொல்ற நேரம், இவரோட வாழ இயலாது, இவரை வச்சுட்டு இருக்க இயலாது, இப்படி சொல்றார்கள். அன்பு சகோதரர்களே, அதே மாதிரி அவர்கள் கொஞ்சம் கேள்வி கேட்பார்கள். சின்ன புள்ள, நீங்க உங்களோட புள்ளையோட ஒரு பயணம் போறீங்க, 2 வயசு 2.5 வயசு புள்ள, இப்படியே வாகனத்துல போகும்போது புள்ள அதை காட்டி அது என்னது வாப்பாண்டு கேட்கும். நாம சொல்லுவோம் அதுதான் பஸ் என்று. அது என்னது வாப்பாண்டு வானத்தை காட்டி கேட்கும் போது இதுதான் வானம் என்று சொல்லுவோம். புள்ளைக்கு அந்த சின்ன வயசுல இது என்ன அது என்னான்னு தெரியாது, தெரிந்து கொள்ள ஆசை தேவை, கேட்கும், இயல்பு. கேட்காவிட்டால் அந்த புள்ளைக்கு ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த சின்ன வயசுல உள்ள புள்ளை கேள்வி கேட்கும் போது அதை புரிந்து கொண்டு நாம் பதில் சொல்லணும். அதே மாதிரி வயசாளி வாப்பா, வயசான உம்மா, அவர்கள் வயசாகி விட்டார்கள் என்றால் என்ன செய்வார்கள்? அடிக்கடி அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருப்பார்கள். இது இயல்பு. இப்படிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வெளியே போற நேரம் எங்க போறீங்க மகன் என்று கேட்பார்கள். நீங்க பெரிய மேனேஜரா இருக்கலாம், நீங்க பெரிய வியாபாரி தொழில் அதிபரா இருக்கலாம், நாட்டுக்கே ஜனாதிபதியா கூட இருக்கலாம். உம்மா எங்க போறீங்கன்னு கேட்டால், உம்மா இப்படிதான் இந்த விஷயத்துக்கு போகிறேன், துவா செஞ்சுக்கோங்க உம்மான்னு சொல்லி தாயுடைய நெத்தியில முத்தம் கொடுத்து அவர்களுடைய அரவணைப்பை பெற்று துவாவை பெற்று போகக்கூடிய பிள்ளையாக நாம் இருக்கணும். ஆனா இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பிள்ளைகள், அவர் ஊருக்கு பெரிய கொடை வள்ளல், பள்ளியில தலைவர், தாவா களத்துல பெரிய முன்னிலையில உள்ளவர். ஆனா உம்மா கேட்கிறாங்க எங்க போறீங்க? இப்ப உங்களுக்கு என்னத்துக்கு உங்களோட வேலையை பார்த்துட்டு இருங்க சொல்லிட்டு வெளியே போறார். எல்லாம் தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? வீட்டுல சும்மா தான் இருக்கிறீங்க. அன்பு சகோதரர்களே, இது இன்றைக்கு சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெற்றோர்கள் உஃப் என்பது சீ என்று வார்த்தையால சொல்வதில்லை, நம்முடைய செயலால் அவர்களுடைய உள்ளம் நோகடிக்கப்படுமாக இருந்தால், நான் பேசுற வார்த்தையால் அவங்க கலங்கிட்டாங்கண்டா, வேதனைப்பட்டுட்டாங்கண்டா, கஷ்டப்பட்டுட்டாங்கண்டால் நான் பாவத்தாலே, நான் மிகப்பெரிய குற்றத்தை இழைத்தவன். சில பேர் எப்படின்னா உம்மா வாப்பா பேசுவாங்க, ஏதாவது சொன்னா ஏதாவது நம்முடைய அந்த பாவனை எப்படி இருக்கும் தெரியுமா? சி அப்படின்னு சீ என்று அப்படி நேரடியா சொல்றது இல்ல. அவங்க சொல்லுவாங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சும்மா அந்த சலிச்சு கொண்டு சலிப்பு தட்டுற மாதிரி ஒரு வெறுப்புணர்வோட ஒரு வெறுப்பை காட்டுவோமா இல்லையா? ஒரு சின்ன சலிப்பு தட்டல், அந்த நாவை தட்டி ஒரு சத்தம் வருமா இல்லையா? உஃப் என்பது இதுக்கும் தான். அல்லாஹ் சொல்றான் ஃபலா தகுல்லஹுமா உஃப், அவர்களுக்கு சீ என்று கூட என்றால் இந்த மாதிரி அவர்களுடைய மனது நோகும்படி, அவர்களுடைய உள்ளம் கஷ்டப்படும்படி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, எந்த செயல்களையும் ஈடுபற்றக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள். நாங்க யோசிப்போம் இது யாருக்கு சகோதரர்களே? 10 வயசுல உள்ள பிள்ளைய பார்த்து அல்லாஹ் இதை சொல்லவில்லை. 15 வயசுல பாடசாலையில் படிக்கிற மாணவனை பார்த்து இறைவன் இதை சொல்லவில்லை. திருமணம் முடித்து மனைவியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இருப்பார்களே, வயசான பெற்றோர்கள். அந்த உம்மா வாப்பா எங்களுடைய வீட்டிலே இருப்பார்களே, அந்த உம்மா வாப்பாவை இன்றைக்கு முஸ்லிம் குடும்பங்கள் நடத்துற முறை எப்படி சகோதரர்களே? எப்படி நடத்துறாங்க? நீங்க இருந்தா எங்களுக்கு கஷ்டம், நீங்க போங்க, இங்க தேவையில்ல, உங்களை வச்சுட்டு பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வகலா ரப்புக, ரப்பினுடைய கட்டளை இது, அவர்களை விரட்டி விடாதீர்கள் என்று ரப்பு சொல்லுகிறான். ஆனா இன்றைக்கு நாங்க சர்வ சாதாரணமா உம்மா இந்த வீட்டுல நீங்க இதுக்கு மிச்சம் இருக்காதீங்க, எனக்கு உங்களை பார்த்துக்கொள்ள இயலாது, நீங்க போங்க என்றோம்.
அல்லாஹ்வை பயந்த ஒருத்தர், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக படித்த ஒருவர் எப்படி பெற்றோரை நேசிக்கணும் என்றா, ஏண்ட உம்மா என்னுடைய வீட்டில் இருக்கணும், ஏண்ட வாப்பா என்னிடத்திலே இருக்கணும், அவருக்கு நான் உபகாரம் செய்யணும், அவரோடு நான் நல்லா நடக்கணும், நான் அவரை பார்த்து நன்மையை பெறணும் என்ற ஆசையா செய்யணும். ஆனா இன்றைக்கு ஒரு வீட்டில் 4 பிள்ளைகள் என்றால் நானாக்கும் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் தாத்தாக்கும் என்ன சண்டை? ஏண்ட உம்மாவா உங்களோட உம்மா இல்லையா? நான் மட்டும்தான் சாப்பாடு கொடுக்கணுமா? நீங்க கொடுக்க மாட்டீங்களா? உங்களையும் பெத்தாங்க தானே, ஏண்ட வீட்டுல தான் வச்சுக்கொள்ள வேணுமா? நீங்க பார்க்க மாட்டீங்களா என்று அந்த உயிரோடு அந்த உம்மாவும் வாப்பாவும் இந்த பேச்சை எல்லாம் காதிலே கேட்டார்கள் என்றால் நொந்து விடுவார்களா இல்லையா? அந்த 4 பிள்ளைகளையும் எப்படி அன்பாக வளர்த்த பெற்றோர்களுக்கு, எல்லாருக்கும் சரிசமனாக எல்லாத்தையும் கொடுத்த பெற்றோர்களுக்கு இந்த ஒரு உம்மா வாப்பாவை வச்சு பார்க்கறதுக்கு ஒற்றுமையாக இந்த பிள்ளைகளால் முடியாவிட்டால் அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு வேதனைப்படுவார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், விரட்டி விடாதீர்கள். அவர்களோடு நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள், நல்ல முறையிலே அவர்களோடு பேசுங்கள் என்று இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நாம பேசுறோம். புத்தளத்தில் இருந்து கொண்டு கொழும்புல உள்ள நண்பர்களுக்கு பேசுறோம், வெளிநாட்டில் உள்ள உறவினர்களுக்கு பேசுறோம். நாம எடுத்தா ஒன்னாவதே ஹலோன்னு சொல்லி பேசுற வார்த்தை என்ன? சலாம் சொல்லிட்டு சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை யாரோ முகம் தெரியாத ஒரு வெளிநாட்டில் உள்ள வியாபார நண்பருக்கு கூட சோமா இருக்கிறீங்களான்னு கேட்டிருப்போம். ரொம்ப பழக்கமே இல்லாத யாரோ ஒருத்தர் சும்மா ஏதோ ஒரு தேவைக்கு அவசரமா கால் பண்றார், என்ன சரி சோமான்னு பேசுவோம். யாருண்டே தெரியாத ஒருத்தர் சும்மா காண்றோம், சோமா இருக்கிறீங்களான்னு கேட்போம். என் வீட்டிலே இருக்கக்கூடிய என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய என்னுடைய உம்மாவை பார்த்து, என் தந்தையை பார்த்து, உம்மா உங்களோட உடம்பு எப்படி இருக்குது உம்மா, வாப்பா உங்களோட உடம்பு சுகம் எப்படி வாப்பா, என்ன தேவை வாப்பா, என்ன செய்யணும் உம்மா. எத்தனை பேர் தாயிடத்திலே நலம் விசாரித்து எத்தனையோ ஒரே வீட்டில் ஒரே வீட்டிலே தான் இருக்கிறார்கள். உம்மாவை பார்த்து 4 நாள் ஒரே வீட்டுக்குள்ள, ஏனாம் அவருக்கு வேலை பழுவாம். உம்மா ரூம்ல இருப்பார்கள், மகனுக்கு உம்மாவோட பேச நேரம் இல்லை. வாப்பா இருப்பார், முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். மகனுக்கு வாப்பாவை கண்டு சலாம் சொல்றதுக்கு தெரியாது, வாப்பாவுடைய சுக நலன்களை துக்கங்களை கேட்க நேரம் இல்லை. ஆனா ஊருக்கே அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார், ஊருக்கே பெரிய கொடை வள்ளலாக இருக்கிறார், சமூக பணிகளிலே ஈடுபடுகிறார். பெற்றோருடைய மனதை நோகடித்து விட்டு அவர் என்ன செய்தாலும் சொர்க்கம் கிடைக்காது. அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் என் பெற்றோர்களை பற்றி சிந்தித்து என்னுடைய தாயுடைய திருப்தியை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நான் நல்ல பிள்ளையாக மாறணும். அந்த பெற்றோரோடு நேரம் செலவழித்து கொஞ்சம் உட்கார்ந்து, உம்மா உங்களோட நான் கொஞ்சம் பேசணும் என்று சொல்லி அந்த தாயோட ஒரு அரை மணித்தியாலும் உட்கார்ந்து மனசு விட்டு நீங்க பேசினாலே அந்த தாய்க்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த வாப்பாவோட உட்கார்ந்து உங்களுடைய கஷ்டங்களை பிரச்சனைகளை எல்லாம் வாப்பாவிடத்துல சொல்லி அவரிடத்திலே அனுபவத்தை கேட்டு அவரிடத்திலே ஐடியாக்களை அந்த அட்வைஸ்களை அறிவுரைகளை கேட்டால் அவருக்கு பெருசா ஒன்றும் தெரியாட்டியும் பரவாயில்லை, ஆனா என் பிள்ளை என்னிடத்துல வந்து பேசிச்சு, எனக்கிட்ட சொல்லிச்சு என்னும் போது அந்த தாய்க்கு நாம் தந்தைக்கு நாம் கொடுக்கிற கண்ணியம், அந்த நேரம் அந்த கண்ணியம் மிக முக்கியமானது. அதனால் அன்பு சகோதரர்களே, வெறுமனே ஊருக்கு உலகத்துக்கு காண்பிப்பதற்கு மட்டும் நல்ல மனிதர்களாக இல்லாமல் என்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் மிகவும் சிறந்த ஒரு பிள்ளையாக, இறைவனுக்கு பொருத்தமான அந்த பிள்ளையாக வாழுவதற்கு, வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். லில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்திலே பெற்றோரை சரியாக நடாத்துவது, அந்த பெற்றோருடைய பாசத்தை உணர்வுகளை புரிந்து அவர்களோடு நடந்து கொள்வது எந்த அளவுக்கு செயல் இந்த இஸ்லாத்திலே இருக்கின்றால், சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு அடுத்தபடியாக ஒரு காரியம் இருக்கும் என்றால் அது பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாசமாகட்டும் என்றார்கள். ஒரு தடவை அல்ல, நாசமாகட்டும் 2 தடவை அல்ல, நாசமாகட்டும் 3 முறை சொன்னார்கள். யார்? வயதான பெற்றோர்களை, வயசாலியான தாயையும்
அல்லது தந்தை 2 பேரையும் பெற்றும் அவர்களை கவனித்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டு அந்த வயசாலியான பெற்றோர்கள் மூலமாக சொர்க்கம் நுழையக்கூடிய பாக்கியத்தை யார் பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு என்னுடைய வீட்டிலே, உங்களுடைய வீட்டிலே, அல்லது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் சகோதரர்களே? இன்றைக்கு இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்களுடைய தாயும் தந்தையும் மரணித்து அவர்களை ஏற்கனவே கபருக்குள்ள அடக்கிவிட்டோம். அந்த தாயும் தந்தையும் என்னை பற்றிய திருப்தியில் தான் மௌத்தாகினார்களா எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப அந்த உம்மா வாப்பா விடத்துல போகலாமா? அந்த உம்மா வாப்பா விடத்துல போய் மன்னிப்பு கேட்கலாமா? அந்த தாயையும் தந்தையும் பார்த்து நல்ல முறையில பேசலாமா? அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை பெறலாமா? இல்லை சகோதரர்களே. ஆனால் இந்த நேரத்திலே உங்களுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருந்தார்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியம் இது என்று நீங்க நினைக்கணும். இந்த உம்மாவிடத்திலே போய் உட்கார்ந்து பக்கத்திலே உட்கார்ந்து, உம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும், நான் உங்களுக்கு என்ன வாங்கி தந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், இப்படி கேட்ட மகன்மார்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? எனக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்குது, உங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கும். அல்லாஹ் வயசாலியான பெற்றோர்களை பற்றி இந்த அளவுக்கு சொல்லுகிறான் என்றால் நான் என்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தணும் என்று நினைக்கிற அளவுக்கு, என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும், மகிழ்விக்கணும், அங்க கூட்டிட்டு போகணும், இங்க கூட்டிட்டு போகணும், இதை வாங்கி கொடுக்கணும், அதை வாங்கி கொடுக்கணும் என்று அதை பற்றி சிந்திக்கிற அளவுக்கு எத்தனை பேர் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த நிமிடம் வரைக்கும் என்னை இப்படி ஒரு இடத்திலே வாழ வைத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் என்ன செய்தேன்? அன்பு சகோதரர்களே, சின்ன வயதிலே நானும் நீங்களும் குழந்தையாக இருக்கும் போது எனக்கு காய்ச்சல் வந்தா நான் தூங்கினால் கூட என் தாய்க்கு தூக்கம் வரலையே. நீங்க தூங்கியிருப்பீங்க, உங்க உம்மா தூங்காம உங்களை பார்த்து கொண்டிருப்பார்களே. நீங்க விழுந்து காயத்திலே அழுது விட்டு தூங்கி விட்டீர்கள், ஆனால் பாப்பாவுக்கு தூக்கம் வராது. அந்த காயத்தை பார்த்து தடாவி தடாவி புள்ளைக்கு வலிச்சிருக்கும் என்று வேதனையோடு அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த தாயையும் தந்தையும் இன்றைக்கு நாம் வயசாளிகளாகின பின்னாடி எப்படா இவர்கள் மௌத்தாகுவார்கள், எப்ப நாம மனைவி புள்ள என்று நிம்மதியா வாழலாம் என்று நினைத்தோம் என்றால் இஸ்லாத்தை நாம் இன்னும் சரியாக படிக்கவில்லை. ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கும் என்றால், ஒரு மிகப்பெரிய ஹராமான செயல் இருக்கும் என்றால், அல்லாஹ் தடுத்த ஒரு காரியம் இருக்கும் என்றால் பெற்றோரை நோகடித்தல், உம்மா பாப்பாவுடைய மனசை கஷ்டப்படுத்துதல். எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு தாயையும் தந்தையும் வேதனைப்படுத்துகிறார்கள், சொல்லால் செயலால் கஷ்டப்படுத்துகிறார்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு எத்தனை பிள்ளைகள், யா அல்லாஹ் இதுக்கு மிச்சம் இந்த வார்த்தையை கேட்க முடியாது, யா அல்லாஹ் நீ என்னை இப்பவே மௌத்தாக்கிடு யா அல்லாஹ், இப்படி இந்த பிள்ளைகளிடத்திலே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பேச்செல்லாம் கேட்கிறத விட எனக்கு கபூர்ல நிம்மதியாக வாழலாம், என்னை மௌத்தாக்கி விடு யா அல்லாஹ் என்று பிரார்த்திக்கக்கூடிய எத்தனையோ வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு நாளைக்கு என் மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நான் ஒரு பயணம் போகும்போது என் உம்மாவையும் கூட்டிட்டு போய் அவர்களையும் அந்த இடத்திலே சாப்பிட கொடுத்து அந்த சபையிலே வைத்து சந்தோஷப்படுத்தணுமே. எத்தனை பேர் விரும்பினோம், எத்தனை பேர் அப்படி செய்தோம். பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள், உம்மம்மா பேய்த்துட்டு வர்றோம், அப்பா நாங்க பயணம் போறோம், ட்ரிப் போறோம் என்று காட்டிட்டு போவாங்க. அந்த வயசான வாப்பாவுக்கு, வயசான உம்மாவுக்கு நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த போது உங்களுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போன பயணங்கள் ஞாபகம் வரும். அப்ப உங்களுக்கு வாங்கி கொடுத்தது, எப்படி உங்களை சந்தோஷப்படுத்தினது எல்லாம் ஞாபகம் வரும். அவங்களோட மனசுலையும் ஒரு சின்ன ஆசை இருக்கும், அதே மாதிரி பேர பிள்ளைகளோடையும் நான் ஒரு பயணம் போகணுமே, சுத்தணுமே, அங்க அவங்களோட விளையாடணுமே. ஆனால் பேர பிள்ளை உம்மம்மா வாரீங்களான்னு கேட்டா கூட நாம் அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு இயலாது, அவங்க இருக்கட்டும்.
என்றைக்காவது ஒரு நாள் உம்மா நீங்க வரணும், வாப்பா நீங்க வரணும், நீங்களும் இந்த பயணத்தில் எங்களோடு வரணும், இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும், நாம குடும்பமாக சந்தோஷமாக போய் வருவோம், ரெடி ஆகுங்க. அவங்க 7 ஆண்டு சொன்னா கூட இல்லை நீங்க வரணும், எங்களுக்கு நீங்க வந்தா தான் சந்தோஷம் என்று ஒரு வார்த்தை சொன்னால், அவர்கள் வராவிட்டாலும் இந்த வார்த்தை எந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா அன்பு சகோதரர்களே? சின்ன வயதிலே எப்படி விழித்திருந்து எங்களை பராமரித்தார்கள். வாப்பாவிடத்துல புள்ள ஏதாவது ஒன்றை காட்டி வாங்கித்தாங்கன்னு கேட்ட உடனே அந்த புள்ளை வாப்பா வாங்கி தராட்டி அழுவும், வாப்பாவிடத்துல வசதி இல்லாட்டி வாங்கி கொடுக்க ஏலாட்டி புள்ள அழுகும், அழுதுட்டு அந்த நாள் புள்ள தூங்கிடும். ஆனால் வாங்கி கொடுக்க முடியாது என்ற அந்த வேதனை அந்த வாப்பாவை இரவுல தூங்க விடாது. அவர் மனசுக்குள்ளால் அழுகுவார், என் புள்ள கேட்டதை ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியலையே என்று. அந்த பிள்ளைக்கு 1 மாதம் கழித்து சரி சேர்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு பிள்ளையுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பார். தன் பிள்ளைக்காகவே வாழ்ந்தவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியே வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் தான் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்காக நானும் நீங்களும் என்ன துவா கேட்கிறோம் சகோதரர்களே? தொழுது முடித்து சலாம் கொடுத்து அடுத்த நிமிஷம் எழும்பி ஓடணும். இதுதான் எல்லாருடைய மனசிலையும் இருக்கிறதே தவிர கொஞ்சம் நீண்ட சுஜூதுகளில் இருந்து அத்தஹியாத்தில் கடைசி அத்தஹியாத்தில் அல்லது தொழுது முடித்து விட்டாவது என் பாப்பாவுக்காக என் உம்மாவுக்காக நான் துவா கேட்கணுமே என்று எத்தனை பேர் நினைக்கிறோம்? தாயும் தந்தையும் உயிரோடு இன்றைக்கு இருந்தால் நீங்கள் அவர்களிடத்திலே போய் பேசுங்கள். அந்த தாய் தந்தை இடத்திலே, வாப்பா நான் மனது நோகடிக்கும்படி, நான் உங்களை கஷ்டப்படுத்தும்படி ஏதாவது பேசி இருந்தால், நான் செய்த ஏதாவது வேலைகள் காரியங்கள் உம்மா உங்களுடைய மனதை நோகடித்திருந்தால், அல்லாவுக்காக என்னை மன்னிச்சிருங்கம்மா, அல்லாவுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் வாப்பா என்று ஒரு வார்த்தை நீங்க கேட்டு பாருங்க. அன்றைக்கு அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். அவர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்குது என்று மறந்துடாதீங்க. உங்களுடைய பெற்றோர்கள் மரணித்திருந்தால் அவர்களுக்காக துவா செய்வதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய முடியாது. அல்லது அவர்களுக்காக அவர்களை நினைத்து சதக்காக்கல்ல, சதக்கத்துல் ஜாரியா, என்னுடைய உம்மாவுடைய பெயர்ல பள்ளிவாசலுக்கோ அல்லது ஊருக்கு சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய ஏதாவது நல்ல சதக்கத்துல் ஜாரியாவுல நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துங்க. ரமலானுடைய காலம் வருது, மஸ்ஜிதுகளில் நிறைய தேவைகள் இருக்கும். உங்களுடைய மௌத்தாகின பெற்றோர்களுக்காக அவர்களுடைய பேர்ல, என்னுடைய தாயுடைய பேர்ல இன்றைக்கு நான் இந்த சதக்கத்துல் ஜாரியாவை கொடுக்கிறேன். அவர்களுடைய கபருக்கு தொடர்ந்து இதன் மூலம் நன்மை வந்துட்டு இருக்கணும் என்று மஸ்ஜிதுகளுக்காக இறைவனுடைய மார்க்கத்துக்காக செலவழிங்க. நாம் நம்முடைய செலவுகளையும் மார்க்கத்துக்காக பள்ளிவாசலுக்காக அதிகம் செய்யணும். அதே போல அன்பு சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை பெற்றோருக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. உணர்ந்து சொல்லி பாருங்க, அர்த்தத்தை விளங்கி சொல்லி பாருங்க. ரப்பிர்ஹம்ஹுமா, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ அன்பு காட்டு யா அல்லாஹ், கமா ரப்பயானி ஸகீரா என் பெற்றோருக்கு நீ இரக்கம் காட்டு. எப்படி சின்ன வயதிலே இருக்கும் போது அவர்கள் என்னை பராமரித்தார்களோ, எனக்கு எப்படி அன்பு காட்டினார்களோ, என்னை எப்படி கொஞ்சி குழாவினார்களோ, என்னை எப்படி வளர்த்தார்களோ, அரவணைத்தார்களோ, யா ரப் யா ரப் என் தாய்க்கும் தந்தைக்கும் அதே மாதிரி நீ அருள் புரிஞ்சிரு, அதே மாதிரி அன்பு காட்டிரு, அவர்களை அதே மாதிரி அரவணைத்து விடேண்டு ஒவ்வொரு சுஜூதிலையும் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஒவ்வொரு தஹஜ்ஜத்திலையும் எழும்பி ரப்பிடத்திலே கையேந்தி உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து, சில வேளை அவர்கள் உயிரோடு இருந்தால் கூட இன்னும் எத்தனை நாட்களுக்கு அவர்கள் உயிரோடு இந்த உலகத்திலே வாழுவார்கள் தெரியாது சகோதரர்களே. இன்னும் எத்தனை மாதங்கள் அந்த உம்மாவும் வாப்பாவும் உயிரோடு இருப்பார்கள் தெரியாது. உங்களை தூக்கி வளர்த்த அதே வாப்பாவை, உங்களை கொஞ்சி குழாவிய அதே உம்மாவை உங்களுடைய கரங்களாலேயே தூக்கி கொண்டு போய் உங்களுடைய கரங்களாலேயே கபருக்குள்ளே வைக்க வேண்டிய ஒரு நாள் வருமே சகோதரர்களே. அவர்கள் மௌத்தாகி கபருக்குள்ளே அடக்குற அந்த நாளில் உம்மாவுடைய முகத்தை பார்த்து அழுகை வரும், வாப்பாவுடைய கையை காலை பிடிச்சி தொட்டு பார்த்து அழுகை வரும். அப்ப வாப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க வாப்பான்னு கேட்டால் வாப்பாவுக்கு விளங்காது சகோதரர்களே. உம்மா நான் ஏதாவது தப்பு தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மௌத்தா இருக்கக்கூடிய அந்த ஜனாசாவிடத்திலே போய் பேசினால் அவர்களுக்கு எதுவும் விளங்காது சகோதரர்களே. உயிரோடு அவர்கள் இருக்கும் போது அவர்களை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி மன்னிப்பு கேட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை
வைத்து ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.